இன்னைக்கு காலையில ஒரு வீடியோ ரிலீஸ் ஆச்சு. அந்த வீடியோவ பார்த்து நெறைய ஆண்கள் ரொம்பவே சந்தோஷப்பட்டிருந்தாங்க. அவங்க மனக்குமுறல்கள வந்து அங்க கொட்டியிருந்தாங்க. குமறல்கள்ன்னு சொல்றதுக்கு பதிலா, அவங்க மனசுல இருந்த இவ்ளோ நாள் அவங்க மனசுல இருந்த ஒரு விஷயத்த வந்து கமெண்ட் செக்ஷன் மூலியமா ரொம்ப பகிர்ந்திருந்தாங்க. ஆனா, இந்த விஷயம் சரியா? தவறா? யார் மேல தவறு இருக்கு? அப்படின்னு தெரியாமயே வந்து நெறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க பேசுனவுமே "உனக்கு தெரியுமா?" அப்படின்னு நீங்க கேட்டிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அது தவறு அப்படின்றது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவும் இருந்தது. எல்லாருமே ஒரு பர்ட்டிகுலர் ஒரு அந்த பெண் மேல தான் தவறு சொல்லியிருந்தாங்க. நம்ம என்ன பத்தி பேசுறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவ பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. நான் உங்கள் கீர்த்திகா பேசிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோல நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில ஒரு வீடியோ ரிலீஸ் ஆச்சு. அந்த வீடியோவ முதல்ல நீங்க பார்த்துட்டு வந்துருங்க. லேடிஸ் கேடுங்க ஏன்சரு முன்னாடி வயசானவங்களா உட்காந்து வராங்க. என்ன வயசு பசங்க என்ன ஓசி டிக்கெட்டா? ஓசி டிக்கெட் உட்காந்துட்டு வரீங்க. என்ன பேசுறது? ஓசி டிக்கெட் உட்காந்துட்டு வரீங்க. எப்படி பேசுறீங்க? இதுதான் அந்த வீடியோ. இந்த வீடியோல பார்க்கும்போது ஒரு பொண்ணு அங்க இருக்க ஒரு 5, 6 ஆண்களை வந்து மிரட்டுற மாதிரி இருந்தது. அதை பார்க்கும்போது இந்த பொண்ணு பண்ணதா தப்பு, என்ன தைரியம் தான் அப்படி மிரட்டுவா அப்படின்ற மாதிரி கமெண்ட் செக்ஷன்ல எல்லா ஆண்களும் வந்து அந்த நியூஸ்க்கு கீழே வந்து பகிர்ந்துருந்தீங்க. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஓசி டிக்கெட்டு தானே, நீ எதுக்கு சீட்ல உட்கார்ற அப்படின்ற மாதிரி அந்த பசங்க வந்து கேட்டிருக்காங்க. முதல்ல அந்த விஷயத்தை கேட்டது ரொம்பவே தவறான செயல். இது ஒரு அமைச்சர் கேட்டப்போ இப்போ தமிழ்நாட்டில் சிஎம்மா இருக்க மு.க.ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி ஓசின்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு சொல்லியிருந்தாங்க. அந்த டீட்டெயில்ஸை நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி சொன்னாலே தவறு அப்படின்னும் போது ஒரு அமைச்சர் சொன்னால் என்ன, சாதாரண ஒரு மனுஷன் சொன்னால் என்ன, தவறு தான். அதுவும் அவன் பெண்களோட சீட்டில் பெண்கள் உட்காந்துட்டு இருந்திருக்காங்க. அந்த பொண்ணுங்களை எழுப்பிட்டு ஓசி டிக்கெட் தானே நீ எதுக்கு உட்காந்துட்டு இருக்க, எழுதுன்னு சொல்லி அந்த ஆண்கள் அங்கே உட்காந்துதா சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி நடந்துருந்துச்சு அப்படின்னா அது முற்றிலும் தவறான செயல். சரி, ஓகே, ஆண்கள் சீட்டில் உட்காந்துருக்காங்க அதனால நான் எழுப்பலான்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. பட் இவங்க வந்து பெண்கள் சீட்டில் தான் உட்காந்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ இருந்தாலும் ஓசி டிக்கெட்டு தானே அப்படின்னு சொல்றது வந்து என்னை பொறுத்தவரைக்கும் மிக தவறான விஷயம். ஏன்னா எந்த ஆண்களும் ஃப்ரீயாக கொடுக்குற எந்த பொருளும் நம்ம வாங்குறதே இல்லை அப்படின்னு சொல்றது கிடையாது. ஏன்னா உங்கள் ஃபேமிலியாக இருக்கட்டும், உங்கள் ஃபேமிலி தான் பொங்கலுக்கு போடுற அந்த பரிசு தொகை எப்போ வாங்குறாங்க. ஸோ இது எல்லாமே விட்டுட்டாலும் கூட இப்போ நிர்மலா சீதாராமன் டாக்ஸ் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. 12 லட்சத்துக்கு கீழே சம்பாதிக்கிறவங்களுக்கு டாக்ஸ் கிடையாது, நோ டாக்ஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லும் போது ஃப்ரீன்ற ஒரு வார்த்தை வருது. ஏன் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கணும், டாக்ஸ் ஃப்ரீ தானே, எனக்கு அது நான் வந்து வரி கட்டுறேன்னு சொல்லி யாருமே சொல்லலை. இந்த விஷயமே போன வருஷம் வந்து தமிழ்நாட்டுக்கு எதுவுமே தரலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்த நம்ம இப்போ டாக்ஸ் ஃப்ரீன்னு சொல்லிட்டு இருந்த போது அது எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். அந்த டாக்ஸ் ஃப்ரீ அக்செப்ட் பண்ணிக்க முடிஞ்ச உங்களால் தமிழ்நாடு கவர்மெண்ட் பெண்களுக்காக கொடுத்த அந்த மகளிர் விடியல் பயணத்தில் வந்து என்ன குறைய கண்டீர்கள் அப்படின்னு எனக்கு தெரியலை. ஏன்னா இதை நான் பேசினோடனே நிறைய பேர் சொன்னீங்க நீங்கள் ஃபெமினிஸ்ட் பேசுகிற. இட்ஸ் நாட் அபவுட் ஃபெமினிஸ்ட். இது வந்து ஃபெமினிசம் கிடையவே கிடையாது, பெண்ணியம் கிடையவே கிடையாது. இது நியாயமாக எங்களுக்கு கிடைச்ச ஒரு விஷயம், பெண்களுக்கு கிடைச்ச ஒரு விஷயம். அது ஆண்களுக்கு தரலை அப்படின்னும் போது தமிழ்நாடு கவர்மெண்ட்டை ஆண்கள் தான் கேட்கணும், நம்ம போய் வந்து கேட்க முடியாது. ஆனால் எத்தனையோ பேர் இந்த திட்டத்தினால பயனடைஞ்சிருக்காங்க. எத்தனையோ பேர் காசு இல்லாமல் பஸ் இல்லாமல் நடந்தே வேலைக்கு போயிருந்தாங்க. ஸோ அவங்களால இப்போவும் ஃப்ரீ பஸ் மூலயமா போக முடியுது அப்படின்றது வந்து ஒரு நல்ல விஷயம். ஒருத்தர் சொல்லும் போது ஆண்களாக இருந்து பாருங்க தெரியும் அப்படின்ட்டு, ஒரு நாள் இந்த சொசைட்டியில் பெண்களாக வாழ்ந்து பாருங்க தெரியும் கஷ்டம் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா மார்னிங் எழுந்ததுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்குமே மோர் ஒர்க், அவங்க நிறைய விஷயங்கள் இருக்கும்போது இந்த ஒரு விஷயம் எந்த மூலையில் இங்கே இருக்க ஆண்களை வந்து உறுத்துது அப்படின்னு தெரியல. ஸோ அப்படின்னா ஆனால் இது எங்களோட வரிப்படம் அப்படின்னு நாங்கள் சொல்லிக்க விரும்புகிறோம். ஓசின்ற ஒரு வேர்டை மென்ஷன் பண்ணுறீங்க. இந்த இடத்துல இலவசம் இல்லாமல் எந்த ஒரு ஆட்சியும் இடம்பெறலை. இலவசத்தை பார்த்து தான் நிறைய பேர் ஓட்டும் போடுறீங்க, நிறைய பேர் பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுறீங்க. நான் ஓட்டே பணம் வாங்கிட்டு தான் போடுறேன் அப்படின்னு சொல்கிறதுல
ஒரு பெருமையும் இல்லை. ஸோ எங்கள் பணத்தை தான் நாங்கள் வந்து ஃப்ரீ டிக்கெட் மூலமா திரும்பி வாங்குறோம் அப்படின்னு நினைக்கிறேன். இது தவறு, அந்த பொண்ணு சொன்னது தப்பு அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஏன் அது தவறு அப்படின்ட்டு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது தவறாக தெரியல. ஓசி டிக்கெட் அவன் ஒரு பொண்ணை பார்த்து சொல்லும் போது அது முற்றிலும் தவறு. ஏன்னா நாங்கள் போய் ஃப்ரீயாக வந்து டிக்கெட் வாங்கினா எங்களுக்கு கொடுத்தாங்க, நாங்கள் அதை பயன்படுத்திக்கிறோம். ஸோ மற்றவங்களை சொல்கிறதுக்கு முன்னாடி ஓசி டிக்கெட்டு நீ அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி எங்களால் அந்த டிக்கெட் இல்லாமையும் போக முடியாமல் நாங்கள் ஒன்றும் இல்லை. ஸோ பிஃபோர் டெல்லிங் சம்திங், ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு முன்னாடி, பேசுகிறதுக்கு முன்னாடி அந்த விஷயத்தில் உள்ள நிறைய விஷயங்களை பாருங்கள். ஒரு பொண்ணு வந்து பேசிட்டா அப்படின்னும் போது பேசுகிற நீங்கள் ஒரு பொண்ணுக்காக ஏன் வந்து பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு தான் இருக்குது. அந்த பெண்கள் அங்கேருந்து எழுப்புனது தவறு, அதை தட்டி கேட்காதது தவறு, ஓசியில் போகிறாங்கன்னு சொன்னது மிகப்பெரிய தவறு. அது யாராக இருந்தாலும் சரி, ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, சாதாரண மக்களாக இருந்தாலும் சரி, தவறு தான். ஸோ உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறும்